அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பிரபந்தசாரம் பார்த்தோம். அதனுடைய கடைசி பாசுரம், அந்தமிலா ஆரணம் நாளாகி நின்ன அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்து செந்தமிழால் அருள் செய்த வகை தொகையும் சிந்தாமல் உலகங்கள் வாழவென்னு சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புல் தோன்னும் வேதாந்த குரு மொழிந்த பிரபந்தசாரம் சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு சேமமதாம் திருமால் தன் கருணையாலே அப்படிங்கிற பாசுரம் பலஸ்ருதி சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பிரபந்தசாரத்தை சேவிப்பவர்களுக்கு என்றென்றும் சேமமதாம் திருமால் தன் கருணையாலே, திருமாலுடைய கருணையினாலே அவர்களுக்கு என்றென்றும் க்ஷேமம் ஏற்படும் அப்படின்ட்டு பலஸ்ருதி சொல்லி முடிக்கிறார். இதில் சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியது. அதை ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். அந்தமிலா அப்படின்றது, அந்தமிலா ஆரணம் நாளாகி நின்ன. நாளாகி நின்றது ஆரணங்கள் வேதம், அதாவது வடமொழி வேதம். அது நாளாகி இருக்கக்கூடியது. ரிக்கு யஜுஸ் சாம அதர்வனம்ங்கிறது நாளாக இருக்கக்கூடியது. அந்த வேதங்கள் அந்தமில்லாதது அப்படின்னால் அனந்தாவை வேதாகான்னு சொல்கிற மாதிரி அந்தமில்லாத அந்த வேதங்கள் நாளாக இருக்கே அப்படின்னா, நாளாக இருந்தாலும் பகுக்கப்பட்டதே ஒழிய அவை நாலுமே அந்தமில்லாமல் இருக்கக்கூடியது தான். சகஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய சாகைகளை கொண்டது இந்த வேதங்கள். அதனால அந்தமிலா ஆரணம் நின்ற, அது நிற்கிறது அப்படின்னால் என்றென்றும் இருக்கக்கூடியது, சனாதனமாக இருக்கக்கூடியது அப்படின்னா நின்ற. அதன் கருத்தை அப்படின்னா அர்த்தம், ஆழ்வார்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா அவர்களுடைய கருத்தை சொல்லலை, வேதத்தினுடைய கருத்தை எடுத்து சொன்னார்கள் ஆழ்வார்கள்னா எம்பெருமானுடைய பக்தியிலே ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்கள். ஆய்ந்தெடுத்து, அதாவது ஆராய்ந்து திரட்டி. இப்போது வேதத்தின் கருத்தை அப்படியே சொல்ல வேண்டியதுன்னு அதில் என்ன ஆராய்ச்சி தேவைப்படுது அப்படின்னு கேட்கலாம் நம்ம. ஆனால் பகவானே சொல்லியிருக்கான், திரைகுண்ய விஷயா வேதாகா அப்படின்ட்டு. 3 விதமான குணங்கள் உடையவர்களுக்கும் வேதத்திலே விஷயம் இருக்கிறது. அதாவது சிலர் கொஞ்சம் சத்துவகுணங்கள் நிறைய சத்துவகுணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம சரணாகதி மார்க்கம் போலே. பட் ஒரு சில பேருக்கு தாங்கள் அனுபவிக்க வேணும், ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க வேணும் அப்படின்னு, காமத்தை அனுபவிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வேதத்தில் விஷயங்கள் உண்டு. அதனாலே தான் திரைகுண்ய விஷயா வேதாகா அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆனால் நமக்கு வேண்டியது அதில் எல்லா குணங்களும் நமக்கு தேவையில்லையே. பரம சாத்விகமான எம்பெருமானை அடைவந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணி அதையே நாம் பலனாக வேணுங்கிற பகவல்லாபாத்திகளான பிரபன்னர்களான நமக்கு என்ன வேணும்னால் அந்த சாத்விகமான விஷயங்கள் மட்டும்தான் வேணும். அதனால்தான் அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆராய்ந்து திரட்டி செந்தமிழால் அருள் செய்த. அதை மறுபடியும் வடமொழியிலேயே சொன்னார்கள்னா இல்லை, செந்தமிழால் அருள் செய்த, பாமரர்க்கும் பண்டிதர்க்கும் எல்லாருக்கும் போய் சேரும்படியாக செந்தமிழால் அருள் செய்த அப்படிங்கிறார். அருளிச் செய்த அப்படின்னு அர்த்தம். அவர்கள் அருளாலே நமக்கு கிடைத்தது. அதுதான் அருளிச் செயல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ் வேதத்தை. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழின்னு மணவாள மாநில சாய்ச்சார். ஸோ அதனால் அருளிச் செயல் அப்படின்னு சொல்லுவோம். வகை தொகையும், பிரபந்தங்கள் வகை, அவனுடைய தொகைனா எண்ணிக்கை, தொகையும் சிந்தாமல் உலகங்கள் வாழவென்னு. சிந்தாமல்னால் ஒரு துளியும் கெடாமல். ஏன்னால் இந்த வேதமா 4000 தீப பிரபந்தம் இதற்கு முன்னாடி கிடைக்காம போயிடுத்தே, நாதமொழிகள் தானே அதை கொண்டு திரட்டி நமக்கு கொடுத்தார். எல்லாருக்குமே கிடைக்க வேணும், கெடாமல் இருக்க வேணும். அப்படின்னால சிந்தாமல் உலகங்கள் வாழவென்னு. ஏனென்றால் அது சிந்தாமல் இருந்தால் உலகங்கள் வாழ்வாங்கு வாழும் என்பதில் நம்ம ஆச்சாரவழி கருத்து. உலகோர்கள் எல்லாம் வாழ வேணுமென்னு சந்தமிகு தமிழ் மறையோன், சந்தம் மிகு தமிழ் மறையோன்னு தமிழ் வேதமாகிய திவ்ய பிரபந்தத்தை கட்டுணர்ந்தவன், தூப்புள் தோன்றும் வேதாந்த குரு, அதாவது தூப்பிலே அவதரித்த வேதாந்தாச்சாரியன் என்று சொல்லக்கூடிய வேதாந்த குரு மொழிந்த, அவராலே இயற்றப்பட்ட பிரபந்த சாரத்தை சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு, உள்ளத்திலே அனுதினமும் சிந்திப்போர்க்கு, ஒவ்வொரு நாளும் சிந்தித்திருப்பவர்களுக்கு சேமமதான் திருமால் தன் கருணையாலே, திருமால் தன்னுடைய கருணையினாலே எப்பொழுதும் க்ஷேமம் உண்டாகும் என்று இதுக்கு பலன் சொல்லி முடிக்கிறார்.
அதனால் இதில் என்ன விஷயம்னா, வேதங்கள் அளவற்றவை. அந்த வேதங்களுடைய சாரத்தை திரட்டி ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தமாக நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். அந்த திவ்ய பிரபந்தங்களின் எண்ணிக்கையும் பாசுரங்களின் எண்ணிக்கையும் எவரும் விபரீதமாய் கொள்ளாதபடி சிந்தாமல் இவற்றை கணக்கிட்டு இப்பிரபந்தத்தில் வேதாந்த தேசிகனான அடியேன் வெளியிட்டுள்ளேன். அதை அனுதினமும் எம்பெருமான் கருணையினாலே சிந்திப்பவர்களுக்கு எம்பெருமான் கருணையினாலே க்ஷேமம் ஏற்படும் என்று இப்படி சொல்லி இது பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இதில் ரொம்ப முக்கியமானது. அந்தமிலா ஆரணங்கள் நாளாய் நின்ன அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா கருத்தையும் சொல்லலை, வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணாங்களான்னா பண்ணலை. அதனால் வேதத்தினுடைய சாரமான கருத்து பிரபன்னர்களுக்கும் நம்மை போல சரணாகதி பண்ணவர்களுக்கு என்னென்ன கருத்து வேணும் அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் சுலபமான தமிழிலே கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சுவாமி அழகாக இங்கே எடுத்து கொடுத்திருக்கார். ஸோ இந்த ஆழ்வார்களுடைய இந்த கருணையை நாம் நினைத்து கொண்டு, இந்த பாசுரங்களை நாம் நினைத்து கொண்டு, அந்த பிரபந்தசாரத்தை நாம் நினைத்து கொண்டு இருந்தோமானால் திருமால் தன் கருணையாலே, எம்பெருமானுடைய கருணையே நமக்கு முக்கியம். நான் இது பண்ணினேன் அதனாலே அவன் நமக்கு கொடுக்குறானா அப்படி கிடையாது. எம்பெருமான் நம்ம இதை பண்ணினோமானால் அவன் கருணை பொழிவான் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. ஸோ எம்பெருமானுடைய கருணையே நமக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இங்கே கருத்து. சேமம்தான் திருமால் தான் கருணையாலே அப்படின்ட்டு முடிக்கிறார். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.